பாபு இருக்கார். இருங்க, நான் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் ஹரிபாபு ரெடியா? இன்கேஸ் மீட்டிங் கட் ஆச்சுன்னா அடுத்த கால்ல ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா, அடுத்த லிங்க்ல. ஓகே சூப்பர். ஸ்கிரீன் ஷேரிங் பண்ண முடியும்ல? பண்ண முடியும்ப்பா. இருங்க இருங்க, நான் இங்க செக் பண்றேன். நீங்க எங்க இருக்கீங்க? இங்க இருக்கீங்க. ஓகே, பின் பண்ணிடுறேன். ஃபார் யுவர் ஒர்க். ஓகேப்பா, வாங்க. ஓகே, குயிக்கா கடகடன் ஓடுங்க. கௌஷிகா வந்திருக்காங்க. ஓகே, யா. என்னோட ஸ்கிரீன் ஷேரிங் வருதா? வருதுப்பா. குயிக்கா சொல்லுங்கப்பா. ஓகே, முடிச்சு. விஷ் ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ ஆக்சுவலாக இந்த நியூ இயரில் வந்து எண்ட் ஆஃப் த லாஸ்ட் இயரும் இந்த இயரும் வந்து I'm facing a lot of new surprises, anxiety, and also some overcoming of challenges I have to go through. ஸோ அதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து தமிழ், ஜெகதீஷ், ஆனந்த் எல்லாருமே இன்டைரக்டாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தி சேலஞ்சஸ் லைக் என்னென்னா கம்பெனியில் வந்து லீடர்ஷிப் ப்ரெஷர் டு ரெடியூஸ் த ஹெட் கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்ட் கட்டிங் இஷ்யூஸ். ஸோ இந்த இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போதே என்னோட ஸ்ட்ராங் ஃபீல் வந்து என்னென்னா ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் த ஸ்கில்ஸ். அது அனதர் 4 இயர்ஸ்க்கு அந்த ஸ்கில் வந்து கம்பெனியில் தேவை. அதனால தேர் ஒன்ட் பி எனி இஷ்யூஸ்ன்ற மாதிரி தான் நானும் என்னோட டீம் ஆஃப் 5 மெம்பர்ஸ் இருந்தோம். ஸோ வெரி போல்டாக ப்ளசண்ட்டாக எல்லாம் அப்படி தான் போயிட்டு இருந்தது. பட் ஆல் ஆஃப் அ சடன் வந்து வி வேர் லைட் ஆஃப் இன் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக். ஸோ அது வந்து ஒரு விதமான வெரி ஷாக்கிங் நியூஸ். அதுலேருந்து வந்து வெளியே வரவே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்தது. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா த ஃபேஸஸ் வாட் ஐ கான் த்ரூ ஃப்ரம் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் டு டில் நவ், ஐ ஜஸ்ட் நரேட்டட் ஹவ் ஐ ஓவர் கமிங் த சேலஞ்சஸ், ஹவ் ஐ எம் கோயிங் டு அச்சீவ் திஸ் சேலஞ்ச் அஸ் அ சக்ஸஸ்ஃபுல் என்ட்ரி இன் டு த அனதர் ஜாப். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாருக்குமே சில சமயம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலர் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்கேஸ் 4Cயில் வந்தாலும் ஹவு டு ஈஸிலி ஹேண்டில்ன்றதுக்காக தான் நான் இந்த ஃப்ரேம் ஒர்க் பிளேஸ் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஈவெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் ஒன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுமே எமோஷ்னலி வந்து ஐ வாஸ் டிசாஸ்டர், லைக் ஹவு டு ஹேண்டில் த சுச்சுவேஷன். டூ மெனி எமோஷன்ஸ் வந்தது. பட் ஸ்டில் அதை ஓவர் கம் பண்ணிட்டு தென் ஐ டுக் அ 1 week டைம் டு reconcile myself, and then when I discussed with my family for the support and inform them my feelings are going in a different direction. And the document, then whatever it comes to my mind immediately, that which I have to take care as immediate steps, I've documented everything in the pen on my paper. Then எல்லா இதையும் எடுத்து I structured பண்ணிட்டு then I classified into the categories of caring. ஸோ கேட்டகரிஸ் பண்ணும்போது என்னெல்லாம் என்னோட கேரிங் டியூட்டிஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட் என்ன பார்க்கணும், ஃபைனான்ஷியல் என்ன பார்க்கணும், ப்ரொஃபஷனல் என்ன பார்க்கணும், அப்கிரேட் ஆஃப் லேர்னிங்ஸில் என்ன பார்க்கணும். தென் இதை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் ஐ ஃப்ளாக்ட் எதெல்லாம் ரெட்டு வெரி இமீடியட்டாக ஐ ஹவ் டு டேக் கேர், அந்த செட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி இமீடியட்டாக முடிச்சு ரெட்லேருந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் பிரிங்கிங் டவுன் டு ஆம்பர்லேருந்து க்ரீன் கொண்டு வந்துட்டு தென் ஐ ஒர்க் பேரலி வித் மை எஜுகேஷனல் ஆஃப் அப்கிரேடேஷன்ஸ். ஸோ தென் மூவ் ஆன் இன் டு த கேரியர் ரிசர்ச்சில் இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வி நீட் டு டூ பிகாஸ் ஆஃப் த ஏஐ இஸ் இன்வால்வ் இன் அவர் ரெவல்யூஷன், லைக் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்டர்நெட் and then to mobile apps and everything comes in place. AI is the next one is taking the world to rule. So adala varumbodhu enna pananona first thing nammaloda own profile multiple times as many times நம்ம வந்து go through பண்ணீங்கன்னா from the starting of your career till now நம்ம நிறைய ஃபேஸில் நிறைய இடத்துல அச்சீவ்மெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஸ்டார்டிங் ஃப்ரம் கோடிங்லேருந்து மிட் லெவல்லேருந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் வரைக்கும் நம்ம நிறைய விதமான அச்சீவ்மெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருப்போம். அந்த மைல்ஸ்டோன்ஸை பேஸ் பண்ணி ட்ரை டு கெட் 3 different designations ஆஃப் யுவர் பேஷனேட் ப்ரொஃபைல். ஸோ அப்போ உங்களோட ப்ரொஃபைல் 3 விதமான கேட்சில் கிடைக்கும். அப்படி வந்த மெத்தடை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் வந்து உங்களோட மோர் பேஷனேட் க்ளோஸ் டு த சோல்
அந்த ப்ரொஃபைலை நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணுங்க. அதை டேக் ஓவர் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபைலுக்கு என்ன உங்களை வந்து மைல்டாக அப்கிரேட் தேவைப்படுது, லெட்ஸ் சே லைக் டூயிங் ஏ சர்டிஃபிகேஷன், அதுக்காக போய் இமீடியட்டாக சர்டிஃபிகேட் எழுதி சர்டிஃபிகேட் போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கான ஸ்டெப் படிக்கிறது மட்டும் பண்ணால் போதும். பைப்லைனில் சர்டிஃபிகேட் எழுதணும்னு வச்சுக்கோங்க. தென் மூவ் ஆன் வித் யுவர் டீப் சர்ச். அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கான டீப் சர்ச் டைவ் பண்ணிட்டு ஏஐ மீன்ஸா என்ன நமக்கு வேணும் அதை பாருங்க. ஏஐ வந்து ஏஐ மொத்தமாக பண்ண போகிறது இல்லை, எல்லாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ ஏஐ டூல இந்த பேஷனேட்ல நீங்கள் எங்கே யூஸ் பண்ண போறீங்க? நமக்கு பேசிக்காக 3 இடத்துல தேவை ஏஐ. எந்த ஒரு வேலைக்கு நீங்கள் இருந்தாலும் 3 things AI can be classified. 1, write-ups. 2, visualizations. 3, core intelligence. That means like business intelligence. அதை நீங்கள் கோட் பண்ணி பண்ணுறதாகவும் இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் விஷுவலைசேஷனாக காட்டுற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த பேஸில் வரும்போது என்ன டூல்ஸ் உங்களுக்கு தேவை? எல்லா ஏஐ டூல்ஸில் மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் இன்னோவேட் பண்ணாதீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தேவையான அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த 3 கேட்டகரிஸில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏஐ டூலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக உங்கள் ப்ரொஃபைலுக்கு வருதோ அதை எடுத்துக்கோங்க. டெப்த்து போங்க, வேணும்னா ப்ரீமியம் கூட பைஇன் பண்ணிக்கிங்க. கம்பெனியில் இல்லைன்னா பர்சனலாக வாங்கிட்டு அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஏஜென்டிக் ஏஐஸில் க்ரியேட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பெனிஃபிட் ஆகுங்க. கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். வர கான்ஃபிடென்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தென் மார்க்கெட்டை ஃப்ளோட் யுவர் ப்ரொஃபைல் automatically at a point of time in a weeks of 4 to 6 weeks or 8 to 12 weeks, you will be very much confident and able to get a path to get a job. So AI Ocean la you have your own path how to survive and lead your next set of 10 years in the market. Thank you. Thanks. சூப்பரா பேசினப்பா. நான் ஹரிபாப்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் வந்து எனக்கே தெரிய வந்தது இந்த மாதிரி அவரும் இந்த சிக்கல்ல மாட்டியிருக்காரு அப்படின்ட்டு. இது வந்து காமன், இங்கே ஆல் அரௌண்ட் தி வேர்ல்டு காமன், நாட் ஓன்லி யூஎஸ், நாட் ஓன்லி இந்தியா, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி கொரோனா வந்தப்ப நியூ நார்மல்ன்ற மாதிரி இது வந்து அந்த மாதிரி ஒரு சினாரியோவை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். தைரியமாக முன்னாடி எடுத்து போங்க ஹரிபாபு. எந்த ஒரு ஹெல்ப்னாலும் எல்லா பேரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன இந்த தகவலும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருந்துச்சு. கண்டிப்பாக நாங்களும் பயன்படுத்திக்கிறோம். நன்றிங்க ஹரிபாபு. அதே போல் உங்களோட பொண்ணுக்கும் நன்றிங்க, அவங்கள்ட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நன்றி. சரிங்க, அடுத்த லிங்க்ல நம்ம போக வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். பெட்டர் நம்ம இப்போவே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த லிங்க்ல ஜாயின் பண்ணிடலாங்க. ஏன்னா பாதியில் நிப்பாட்ட வேண்டாமேன்னு பார்க்குறேன். முடிச்சுக்கோங்க, அடுத்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கனெக்ட் பண்ணிடலாமா? மறக்காம எல்லா பேரும் ஜாயின் பண்ணுங்க. முக்கியமான அப்டேட்லாம் இருக்கு அந்த குழுவில். அது வரைக்கும் வேற யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். யாருக்காவது கேள்வி இருக்கா ஹரிபாபு பேசுனதுல?